நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான வியாழக்கிழமையில் தகப்பனே, இந்த அதிகாலை ஜெப வேளையில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனதின் விருப்பங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா அடியேன் இந்த ஜெபக்குழுவில் கூட்டு வரும்படியாக தகப்பனே அப்பா வேதாமத்தில் ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து வெளிப்படுங்க தகப்பனே. வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே இருக்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மன்னாவாக தகப்பனே அவர்களை உற்சாகப்படுத்துகிற பலப்படுத்துகிற வார்த்தைகளாக கடந்து வர நீர் கிருபை செய்யுங்க. இப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாமத்தில் ஒரு பகுதியை நம்ம தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு பகுதி இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 97. இதில் நம்ம 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறதான பகுதி என்ற நாளில் நமக்கு தியானிக்க இருக்கிறோம் இல்லையா? இதில் நமக்கு தெரிந்த ஒரு பகுதி நல்ல சமாரியன் என்று சொல்லப்படுகிறதான இல்லையா அந்த ஒரு வேத பகுதி. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு மனிதன் பிரயாணமாய் போகிறான், கல்லர் கையில் அகப்பட்டு கொள்கிறான். கல்லர் கையில் அகப்பட்ட பின்பு அவனுக்கு உதவி செய்ய அந்த இடத்துல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இல்லையா சமாரியனாக இருக்கிற ஒரு மனிதன் இல்லையா அந்த மனிதனுக்கு தேவைகளை சந்திக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த நாளில் இந்த பகுதியை நம்ம அநேக முறை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைப்படும்படியாக விசேஷ விதமாக இந்த காரியங்கள் மூலமாக நம்ம இடத்துல பேசும்படியாக நம்ம இல்லையா நம்ம மனக்கண்களை திறக்கும்படியாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படியாக இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே விசேஷ விதமாக அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விசேஷ விதமாக கடந்து வருகிறது இல்லையா? இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல சமாரியன் அந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். இதனால் நம்ம பிரசங்கத்தின் தலைப்பு என்று சொல்லி ஒருவேளை நோட்ஸ் எழுதுகிறவங்க எழுத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தவர்களை பிறரை நேசிக்கும் ஆவிக்குரிய பயணம் இல்லையா? பிறரை நேசிக்கிற ஆவிக்குரிய பயணம் என்று சொல்லி நீங்கள் இதை குறிப்பெடுத்து கொள்ளலாம் இல்லையா? பிறரை நேசிக்கிற ஆவிக்குரிய பயணம் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். லூக்கா 10லேருந்து 10ஆம் அதிகாரம் 30லேருந்து 37 வரைக்கும் இருக்கிறதான இந்த வாசியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய கூட இருந்த மனிதர்களுக்கு இது ஓமையாக சொல்லுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, உபவாசிக்கிறோம், சபைக்கு ஒழுங்காக சென்று கொண்டு இருக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறோம், முதிர்த்த நிலையில் நம்ம இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீயும் போய் அப்படியே செய், நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்லி கர்த்தர் நாளில் சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாளில் பேசுகிற ஒரு காரியம், நாம் அப்படி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் பிறரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை நான் மட்டும் சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? இல்லை இல்லையா பிறரை நேசிக்கும்படியாக நாம் இருக்கிறோமா? கர்த்தரால் நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லுகிற ஒரு காரியம் இல்லையா? ஒரு விபிஎஸ் ஒரு சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிறு பிள்ளைகள்லாம் கூடி இருக்கிறாங்களா, அந்த இடத்துல அந்த டீச்சர் கேட்குறாங்களா இல்லையா, நீங்களாம் இன்றைக்கி எத்தனை பேர் சேர்ந்துருக்கிறீங்களே, நீங்கள் எத்தனை பேர் ஏசப்பாவை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த உடனே அந்த பிள்ளைங்க எல்லாம் கை தூக்கியிருக்காங்க. உடனே கேட்டிருக்காங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு கடந்த ஒரு வாரத்தில் உதவி செஞ்சுருக்கிறீங்க, உங்களால் முடிந்த உதவி எத்தனை பேருக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருடைய கரங்கள் கீழே வந்து விட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்முடைய விசுவாசம், நம்முடைய விசுவாச பயணம், ஆவிக்குரிய பயணம் எப்படி இருக்க வேண்டும்னா, நம்முடைய வார்த்தைகளினால், நம்ம சொல்லுகிற காரியங்களினால் மட்டுமல்லாதபடி நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய செயல்களினால் காணப்பட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம்.
கர்த்தர் இந்த நாளில் இந்த ஓமையின் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விழுந்து கிடக்கிற மனிதர்களை பார்க்கிற கண்கள் நமக்கு வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்க, அதுதான் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய. உலக பிரகாரமாக மனிதர்கள் போகிறாங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொன்னால் விழுந்து கிடக்கிறவர்களை, நம்மளுடைய சமுதாயத்தில் தாழ்ந்திருக்கிற மக்களை நம்ம கண்கள் நம்ம பார்க்க வேண்டும் இல்லையா? அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக பார்த்தோம். முதலாவது குறிப்பு விழுந்து கிடக்கிற மனிதனை காணும் நிலை என்று சொல்லுவோம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், விழுந்து கிடக்கிறவர்களை காணுகிற நிலை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற நிலை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. முதலாவதாக அந்த மனிதன் செய்கிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, மனதுருக்கத்தை, அந்த மனிதனை கீழே கிடக்கிற மனிதனை அவன் கண்டு மனதுருகினான் என்று சொல்ல. முதலாவதாக அவன் பார்க்கிறான். அநேகர் அதற்கு முன்பாக வந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, பார்த்து வழியறிக அப்படியே கடந்து சென்று விட்டாங்க. ஆனால் இந்த சமாரியன் அவரை பார்த்த உடனே மனதுருக்கத்தை அவன் மேலே வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக திரள் கூட்ட ஜனங்கள் அவருக்கு நோக்கி வர்றாங்க. அப்படி வந்தபோது இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி மனதுருகினார் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த மனதுருக்கம் இல்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய மக்களாக, கிறிஸ்தவர்களாக, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு இல்லையா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில், முதிர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு அந்த மனதுருக்கத்தின் அந்த கம்பேஷன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா? எத்தனையோ பேர் கடந்து சென்றாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சமாரியன் ஒருவனே என்ன பண்ணானா, அந்த இடத்துல அந்த மனிதனை கண்டான், அவன் மேலே மனதுருகினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம எதற்காக பிரித்து எடுத்திருக்கிறார்? ஒரு மனதுருக்கம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தபோது அவர்களை வழி நடத்துவதற்கு மோசே என்ற ஒரு மனிதனை அவர் பிடித்தெடுத்தார். அந்த மோசே என்ற மனிதனுக்கு ஒருவேளை அந்த நேரத்தில் மனதில் ஒரு பாரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். கூப்பிடும்போது நான் இதற்கு தகுதி இல்லை, நான் என்னால் செய்ய முடியாது, நான் வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொன்னாலும், கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்த உடனே அந்த பொறுப்பை முழுமையாக ஏற்று அவர் அதை செயல்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக இல்லையா, ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குடைய முதிர்ச்சியில் முதல் படியாக காணப்படுகிறது மற்றவருடைய வேதனையை, மற்றவருடைய கண்ணீரை, மற்றவருடைய உபத்திரவத்தை காணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், எனக்கு இது தேவை, எனக்கு இது வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் பிறரை நேசிக்கிற அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். அநேக நேரங்கள் நம்ம சொல்கிற ஒரு காரியம் நம்ம பார்த்துருக்கீங்களா, கர்த்தர் யாரை கொண்டாவது என்னை போஷிப்பார், யாரை கொண்டாவது வழி நடத்துவார், யாரை கொண்டாவது என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்மை கொண்டு எத்தனை பேரை கர்த்தர் போஷிக்க, நம்மை கொண்டு எத்தனை பேரை கர்த்தர் வழி நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நம்ம எத்தனை தடவை நம்ம வழி விலகி சென்று இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் முதல் படியாக காணப்படுகிறது மற்றவருடைய வேதனையை காணுகிற அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக மனதுருக்கத்தின் நிலை அல்லது அது இரக்கத்தின் நிலை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். லூக்கா அதே வசனம் 10:33 அவனை கண்டது மட்டும் இல்லாதபடி அவன் என்ன சொல்கிறான்னா, மனதுருகினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது குறிப்பு மனதுருக்கத்தின் நிலை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனதுருக்கம் நம்ம இடத்துல காணப்படவில்லை என்று சொன்னால், இயேசுவின் இடத்துல, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த குணாதிசயம், அந்த கம்பேஷன், அந்த மனதுருக்கம் நம்ம இடத்துல காணவில்லை என்று சொன்னால், நம்ம இடத்துல அற்புதங்களை செய்கிற சக்தி இல்லையா, சுகமளிக்கிற சக்தி, மற்றவர்களுக்கு மேலே கரிசனை அது காணப்படாது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் உருக்கமான இரக்கத்தினால இல்லையா நம்ம தரித்து கொள்ளுகிற நம்ம அழைக்கப்படுகிறோம். வாசிக்கலாமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம மனதுருக்கத்தின் நிலையில் நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உருக்கமான இரக்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். எடுத்துதான் வாசிக்கலாம். கொலேசியர் 3:12. அது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உருக்கமான இரக்கத்தை தரித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் தரித்து கொள்ள வேண்டியது அப்படியான ஒரு குணாதிசயமாக காணப்படுகிறது. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும்
சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு. இங்கே நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, உருக்கமான இரக்கத்தையும் மனத்தாழ்மையும் தரித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இது இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து செல்வது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பார்ப்பது மட்டும் போதாது இல்லையா, நம்முடைய இதயம் அதற்கேற்ற நம்முடைய இருதயத்தில் ஒரு அந்த கிரியை செய்ய வேண்டும், அது வாஞ்சை வர வேண்டும். நான் ஏதாவது செய்யணும், நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இல்லையா நம்ம காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை வேதாந்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது யோசேப்பு என்ற ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது, மனதுருக்கம் இருந்தது. தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகளை போட்டாங்க, எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் யோசேப்பு என்ன பண்ணாரோ அவர்கள் மேலே மனதுருக்கம், அவர்களுக்கு பழி வாங்கவில்லை இல்லை. அவர்கள் வந்த உடனே இவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படலை. ஆனால் அவர் என்ன சொன்னார், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்து அவர்களை உபசரித்தார் என்று சொல்லி பார்க்கணும். இரண்டாவது காரியமாக நம்ம பார்த்தது மனதுருக்கம் நிலை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக ரெண்டு கூட நம்ம வாழ்க்கையில் வந்துடுங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தர் இப்போ கஷ்டப்படுறவங்கள பார்க்குற மனநிலை கூட வந்துடும். அவங்களுக்காக ஐயோ பாவம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி மனதுருகிற நிலைமை கூட நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். மூன்றாவதாக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இல்லையா, 34வது வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி போதும் சிஸ்டர், கொண்டு போய் போதும். அது முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட அவனிடத்துல வருகிறது. நம்ம அநேக நேரங்களில் அந்த ஒரு பாயிண்ட்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டக் ஆகிடும் இல்லையா. நம்ம எல்லாம் சரி பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனதிருப்போம் பார்ப்போம் இல்லையா. ஆனால் அவங்க கிட்ட போய் உதவி செய்கிறதற்கு அநேக நேரங்களில் நம்ம வந்து முன் செல்லுகிறது. இந்த இடத்துல இந்த சமாரியனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனிடத்துல வந்து அந்த அடிபட்டு கிடந்த மனிதன்கிடத்துல வந்து இல்லையா வந்து என்ன பண்ணுறாராம், அவனுக்கு உதவி செய்கிற ஒரு காரியம் பார்த்தோம். அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த வழியறிகா வந்த ஒரு ஆசாரியன் வந்தாப்புல, ஒரு லேவி வந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய மற்ற ப்ரியாரிட்டி நான் அதை செய்யணும் இதை செய்யணுன்றனால கிட்ட வராதபடி அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கணும். நாம் இந்த நாளில் மற்றவருடைய வாழ்க்கையில் கிட்ட சென்று அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர்களாக நம்ம காணப்படும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்தார். நாம் பாவிகளாக இருக்கும்போது, நாம் அநீதி செய்து கொண்ட நம்ம அக்கிரமத்தில் இருக்கும்போது அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் நம்மள்கிட்ட வந்தார், ஒவ்வொருடைய பாவங்களை அவர் மன்னித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். விசேஷ விதமாக இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்பொழுது உலகத்தில் இல்லை அந்த பட்டணத்தில் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களாக, தொழுநோயினால் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேருக்கு அவர் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கிட்ட வந்தாங்க. அவர் அவர்களை நோக்கி பார்த்து அவரிடத்தில் பேசினார், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மற்றவர்களாக புறக்கணிக்கப்பட்ட சொல்ல, மற்றவர்களால் இழிவுபடுத்தப்பட்ட சூழ்நிலையில், மற்றவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு கிட்ட சென்று உதவி செய்கிற அனுபவம் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி என்பதை நம்ம பார்த்துக்கணும். உண்மையான அந்த அன்பு தூரத்திலிருந்து செயல்படுகிறது அல்ல, ஆலோசனைகளை சொல்லுகிறது அல்ல, ஆனால் கிட்ட வந்து காரியங்களை நடப்பிக்கிறது தான் அந்த உண்மையான அன்பு என்று சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறோம், விசுவாச பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறவர்கள் என்று சொன்னோம். அப்போ அந்த முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பெயர் அளவில் இருக்க அந்த அன்பை உண்மையான அன்பாக எப்படி மாற்ற வேண்டும், நாம் செயலில் கிட்ட சென்று அவர்களுக்கு உபசரிக்கிறவர்களாக நாம் மாறோம். 3 காரியங்களை பார்த்தோம். 4வதாக அடுத்த ஸ்டேஜ் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி எப்படி என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே 34வது வசனத்தில் அடுத்த காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, காயங்களை கட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயங்களை கட்டுகிற அனுபவம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவம் இல்லையா. 4வதாக காயங்களை கட்டுகிறது, நமக்கு குணமளிக்கிற ஊழியம். அநேகர் நம்ம கேட்குறோம், எனக்கு வந்து கர்த்தர் ஊழியத்தை வைத்திருக்கிறாரா, நான் எப்படியாக ஊழியங்களை செய்ய வேண்டும், விசுவாசிக்கிறவர்களால் ஆகும் அடையாளங்கள் என்று சொல்லி வேதாந்தத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ, யாருக்காக நம்ம பிரயாசப்படுகிறோமோ அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறோம். குணமாக்கும் ஊழியத்தில் அடுத்த கட்டம் காயங்களை கட்டுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும், என் மூலமாக அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம குணமாக்கும் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்றவருடைய காயங்களை கட்டுக்கிறோம். வாய் வழியில் சும்மா பேசிட்டு போகிறது கிடையாது, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிட்டு போகிறது கிடையாது, கர்த்தர் பார்த்துப்பார் என்று சொல்லிட்டு போகிறது கிடையாது. அவருடைய தேவைகள் என்ன என்று சொல்லி அந்த காயங்களை கட்டுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும்.
ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 61ஆம் அதிகாரம் இல்லையா 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 61:1 இல்லையா. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என்ன ஊழியத்தை செய்யும்படியாக அவர் வந்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர். ஏசாயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். வாசிங்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலை சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கும் கட்டவிழ்ப்புதலையும் கூறவும். ஆமா, இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவதற்கு முன்பாக அவரை குறித்தான அந்த ஊழியம், அவர் குறித்து என்ன ஊழியத்தை செய்ய போகிறார் என்பதை இல்லையா முன்குறிக்கிறதான இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதல் மற்றவருடைய பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு இருக்கிற கஷ்டத்தில் உதவி செய்கிறது ஒரு ஊழியமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போது இந்த மனிதன் சமாரியன் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காயங்கட்டு இல்லையா இப்போ பிரச்சனையோடு இருக்கிற மனிதனுக்கு அன்பு செலுத்தும்படியாக அவன் கிட்ட சென்று அவனுடைய காயங்களை கட்டினான் என்று சொல்லி பார்க்கணும். மற்றவர்கள் இல்லையா ஒருவேளை பார்த்துட்டு கடந்து போயிருக்கலாம், இது செஞ்சால் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, எனக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி கடந்து சென்றிருக்கான். ஆனால் இந்த மனிதன் அந்த இடத்துல இறங்கி காரியங்களை செய்தான் என்று சொல்லி பார்க்கணும். இப்படியான காயம் கட்டுகிற ஊழியங்களை, மற்றவருடைய கஷ்டத்தில் உதவி செய்கிற ஊழியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். அநேக நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா மற்றவர்களை குறை கூறி கொண்டு இருக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, அவங்க இப்படி இல்லை, அவங்க இதை செய்யலை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை கூறி. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற முதிர்ச்சி நம்ம மற்றவர்களை குறை கூறுகிறவர்களாக இல்லாதபடி மற்றவருடைய குறைகளை கட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் மாறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லை. இந்த நாளில் அப்படியான ஒரு சிந்தை காணப்பட வேண்டும். ஐந்தாவது நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். வேகமாக ஒரு வேளை எழுதாதவங்க நீங்கள் எழுதி கொள்ளலாம். முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சியில் விழுந்த மனிதர்களை காணவில்லை, பிறரை விழுந்து கிடக்கிற நிலையை காணுகிற அனுபவம், அது பார்க்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அந்த மனதுருக்கத்தின் நிலை, இறக்கப்படுகிற நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக தூரத்தில் நின்று அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் அப்படி இருங்க, அப்படி செய்யுங்க, எது செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகாதபடி கிட்ட வருகிற அந்த அனுபவம் என்று சொல்லி பார்க்குறோம். நான்காவதாக கிட்ட வருகிறது மட்டுமல்லாதபடி அந்த மனிதருடைய தேவைகள் என்ன என்று சொல்லி பார்த்து அந்த காயம் கட்டுகிற அந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக 5ஆவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டேஜ், ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இல்லையா, செலவு செய்கிற ஒரு நிலை, தியாகத்தின் நிலை இல்லையா. தியாகம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். எனக்கே இல்லை, நானே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்? இதுதான் இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிதான பிரச்சனை இல்லையா. அநேக நேரங்களில் சத்ருவான் அப்படி தான் நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். இப்போ நீயே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, உன் பிள்ளைக்கே ஃபீஸ் கட்ட முடியல, உனக்கே நல்ல ட்ரெஸ் இல்லை, நீ போய் இதை போய் செஞ்சிட்ருக்க, எதுக்கு இதெல்லாம் பேசாமல் இரு, உனக்கு எதுக்கு இந்த வம்பான காரியங்கள், இதில் போய் நீ ஏன் தலையிட்டு கொண்டு இருக்கிற? சத்ருவானவன் நம்மை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தர் இந்த நாளில் செலவு செய்யும் நிலை, தியாக நிலையில் நம்மை எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சியில் அடுத்த கட்டம் தியாகத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு நிலை என்று பார்க்குறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 35வது வசனத்தை வாசிப்போம். 35வது வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அந்த மனிதர் என்ன பார்க்குறாரு, அவர் மனது பார்த்தது மட்டும் இல்லை, மனதுருகிற பண்ணது மட்டும் இல்லை, காயங்களை கிட்ட வந்தது மட்டும் இல்லை, மனதுக்கு இல்லையா காயங்கள் கட்டினது மட்டும் இல்லை, அந்த சத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து ஒரு 2 பணத்தை எடுத்து கொடுத்து இவனுடைய தேவைகளை சந்தித்துக்கொள் என்று சொல்லுகிறார். வெறும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியையினால உண்மையில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய உன்னத அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. உண்மையான அன்பு இல்லையா அதற்குரிய பிரயாசத்தை, அதற்குரிய விலையை கொடுக்கும் இல்லையா. அது சும்மா வாயில் பேசிட்டு சொல்கிறது இல்லை, அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. அதற்குரிய பிரயாசம், உழைப்பை கொடுக்கணும். ஒருவேளை நம்மளால் பொருளாதார உதவி செய்ய முடியுமா, பொருளாதாரத்தில் உதவி செய்கிறோம். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். 2 பணத்தை எடுத்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை அவன் எதற்காக பிரயாணம் பண்ணி போட்டு போயிருக்கிறான், அவன் ஏதோ ஒரு வேளை பிஸ்னஸ் பண்ணுற மனுஷனாக இருந்தால் பிஸ்னஸில் போய் இவ்வளோ முதலீடு பண்ண வேண்டும், இல்லைனா அந்த இடத்துல போய் பொருளை வாங்கிட்டு வரணும்,
இல்லையா? அந்த பொருளை வாங்கிட்டு வந்தானா அவன் போய் அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லை ஒருவேளை இந்த பணத்தை வேறு யார்கிட்ட கொடுக்க போயிருந்தானா அதற்கு கணக்கு ஒப்புவிக்கணும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தலை. தன்னுடைய நிலைமை எப்படி ஆகும், தனக்கு கஷ்டம் வரும், அதை பற்றி அவன் கவலைப்படலை இல்லையா? அவன் நினச்சான் இந்த மனிதனுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையா? வேதாமம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்முடைய பரிபூர்ணம் நம்முடைய இல்லாமையில் நம்ம உதவி செய்யும்போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்திருந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்திருக்கும்போது அநேகர் காணிக்கப்பட்டிகளில் காணிக்கைகளை போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய் இல்லையா, ஒரு 2 பணத்தை தனக்குள்ளான எல்லாவற்றையும் போட்டார். இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். தனக்கு உண்டான அனைத்தையும் இதை செலுத்தினாள் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல பார்க்குறோம். ஒருவேளை என்கிட்ட இல்லையே என்று சொல்லி நம்ம எதை செய்கிறோமோ கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார், அதை இல்லையா கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் அதை நிச்சயமாக திரும்பி கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் அநேக நேரங்களில் இந்த நாட்களில் தவறான உபதேசம், நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அப்படி அல்லவே இல்லை. நம்ம கொடுக்கணும் மன உற்சாகத்தோட, மன ரம்மியத்தோட. கர்த்தர் என்ன காரியங்களை நம்மளுக்கு ஏவுகிறாரோ அதை நம்ம செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அதை திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த மனிதன் எந்த நோக்கத்திற்காக பிரயாசப்பட்டு போனானோ, எந்த நோக்கத்திற்காக அவன் பிரயாணப்பட்டு போனானோ, எதற்காக அவன் பணம் எடுத்துக்கொண்டு போனான்னு தெரியாது. ஆனால் அந்த பணத்திலிருந்து அவன் எடுத்து இந்த மனுஷனுக்கு ஒரு 2 பணத்தை கொடுத்து இல்லையா அவனை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ உண்மையான அன்பு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையா, அதற்குரிய விலையை கொடுக்கும், அதற்குரிய பிரயாசத்தை செலுத்தும் என்பதை இந்த நாளில் நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆறாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், அநேக நேரங்களில் விசேஷமாக ஊழியம் செய்கிற இல்லையா பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா, பொறுப்பேற்கும் நிலை அல்லது தொடர்ந்து அக்கறை செலுத்துகிற, தொடர்ந்து அவர்களை பாதுக்கிற நிலை இல்லையா, இதுதான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அநேக நேரங்களில் நம்ம பிரயாசப்பட்டு அநேக புதிய ஆத்துமாக்களை மந்தையில் சேர்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்களுடைய காரியங்களை நம்ம பொறுப்பேற்க விட்டு விடுகிறோம் இல்லை. ஒருவேளை பிற மதத்திலேருந்து வந்திருப்பாங்க, பிற நம்பிக்கையிலேருந்து வந்திருப்பாங்க, கஷ்டத்தின் அடிப்படையில் வந்திருப்பாங்க. நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஆவிக்குரிய வழியில் நடத்துகிறோம், ஞானஸ்தானம் கொடுக்குறோம், அதோடு அவர்களை கவனிக்கிறது விட்டு விடுறோம். அவர்களுடைய தேவைகள் என்ன, அவங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தினுடைய கஷ்டம் என்ன, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, அவர்கள் இப்போ ஒரு புது இடத்துக்கு ஒரு சபைக்குள்ளே வந்திருக்கிறாங்க, மற்றவர்களோடு அவர்கள் ஐக்கியத்தோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு மற்ற உறவுகள் எப்படி காணப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த தொடர் அனுபவம் இல்லையா, பொறுப்பேற்கிற நிலை அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிஸ் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த சமாரியன் ஒரு செய்த காரியம் அதே வசனத்தில் 35வது வசனத்துடைய பின்பகுதியில், அதிகமாக ஏதாகிலும் செலவாகினால் இல்லையா, இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்ற அந்த ஒரு நிச்சயத்தை, ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல கொடுத்து செல்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. நாம் யாருக்காக பிரயாசப்படுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேரை நம்ம கரம் பிடித்து தூக்குறோமோ அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கிறவர்களாக, அவர்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? கர்த்தர் இந்த நாளில் அதை நம்ம இடத்துல எடுக்கிறார். நாம் உத்தரவாதம் எடுக்கிறோமா? இல்லை சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்து செல்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? இல்லை, சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய பிறருடைய நலனை பார்க்கணும் இல்லையா, நம்ம நலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெகேமியா குறித்த ஒரு காரியம் கொடுக்கல. நெகேமியா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அலங்கத்தை கட்டும்போது எதிரிகள் வந்துட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் இரவும் பகலும் என்ன பண்ணுறாரு, தூங்காதபடி பட்டயம் ஏந்தி அவரோடு இருந்தவர்களும் அப்படியாக செய்கிறார். ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாக இருக்கிற அந்த சூழலை நம்ம பார்க்குறோம். பிறருக்காக பொறுப்பெடுத்து பிறருக்காக எழுந்து கட்டுகிற அந்த அனுபவத்தை நெகேமியாவோட வாழ்க்கையில் நம்ம கண்டு கொள்ள முடியும். அப்போது ஆவிக்குரிய சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா எப்படியான்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையான அன்பு ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அது எமோஷ்னலாக ஒரு நாள் போய் ஒரு இடத்துல நம்ம போய் இல்லையா, அநேக நேரம் நம்ம செய்கிறோம், அது குறையா நிறைவா என்று தெரியா நம்ம நிதானிக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு போகிற ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா,
கிறிஸ்மஸ் டைமில் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம். அதோடு முடிந்து விட்டதாக நம்ம நினைத்து விடக்கூடாது. அவர்களுக்காக நம்முடைய பொறுப்பு என்ன? அவர்களுக்கு இல்லை அல்ல ஒரு நாள் அந்த எமோஷ்னல், ஒரு நாள் அந்த உணர்ச்சி பூர்வமாக போய் மகிழ்வாக இருந்து சந்தோஷமாக இருந்து நல்ல சாப்பாடு கொடுத்தேன், பிரியாணி கொடுத்தேன், நல்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அதோடு முடிந்து விடும். அவர்கள் மேலே இருக்கிற கரிசனை என்ன? தொடர் ஊழியம் என்ன? தொடர்ந்து அவர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த தொடர்ந்து பொறுப்பெடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். ஆனால் அந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது அவர் சொல்லி சென்ற ஒரு காரியம், உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களோடு இருந்து உங்கள் காரியங்களை பொறுப்பெடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த பொறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அதுதான் இந்த இடத்துல இந்த சமாரியன் செய்தான் என்று சொல்லி பார்க்குறோம். திரும்பி வந்து என்ன காரியமானாலும் நான் செய்கிறேன் என்று சொல்லி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் 36வது வசனம் 37வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக. இப்போ யார் பிறனாக இருக்கிறான், யார் முக்கியமான இந்த மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது அவனிடத்தில் இரக்கம் பாராட்டியவன், அவனிடத்தில் இரக்கம் பாராட்டு. அப்போ நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு சொல்லுவார் இல்லையா? அப்போது நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்கள் மேலே நேசித்தாரோ அதே போல் நாமும் பிறரை நேசிக்கிறவர்களாக மாற்றோம். ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்துருக்கலாம், இந்த சமாரியனுடைய உண்மையான கேரக்டர் நமக்கு தெரியாது. அவன் உண்மையாக நல்ல மனுஷனாக இருந்து உதவி செஞ்சானா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த இடத்துல அந்த முன் உதாரணமாக, அந்த இடத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாக அந்த மனிதன் மாறினான் என்று சொல்லி பார்க்குறோம். அடுத்தவனாக தன்னிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகாதபடி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு உபத்திரவத்தில் கஷ்டத்தில் இருந்த மனிதனாக தன்னை சுபாவித்தான் இல்லையா? அந்த மனதிற்கும் அவன் மேலே இருந்த அந்த பிரச்சனை, அந்த மனிதனுக்கு இருந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்தான். அதனால தான் தன்னுடைய பணத்தை எடுத்து செலவழித்தான், தன்னுடைய குதிரை கழுதையின் மேலே அவனை ஏற்றினான், அவனுக்கு எண்ணெயை வார்த்தான், அநேக காரியங்களை அவன் செய்தான். ஏன்? அவன் ஒரு பிறனாக நினைக்காதபடி, அவனை மற்றவனாக நினைக்காதபடி அந்த மனிதனுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக பார்த்தான். இன்றைய நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அப்படியாக பார்க்கும்படியாக நம்ம அழைக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது நாம் பாவத்தில் விழுந்து கிடந்தோம். அவர் நம்மிடத்திலே வந்தார், நம்மை பார்த்தார், நம்மிடத்தில் வந்தார், நம்முடைய பாவங்களை அவர் நீக்கி போட்டார், நம்முடைய காயங்களை அவர் கட்டினார், நம்முடைய பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளை பிசாசினிடத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர் எடுத்துக்கொண்டார் இல்லையா? நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். வேதாமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல சமாரியனை விட இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சமாரியனாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டார். நாம் பாவிகளாக இருக்கையில் நம்மை பார்த்தார், நம்மையில் மனதுருக்கம் வைத்தார், நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார், காயங்களை கட்டினார், கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே நம்மை கழுவினார், நமக்கு ஒரு புது வாழ்வை நிச்சயித்திருக்கிறார். நான் திரும்பி வருவேன், நான் உங்களை கரம் பிடித்து தூக்கிக் கொள்வேன், நான் புது வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற நாம ஆவிக்குரிய முதிர்ச்சியில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டவர்களாக இருக்கும்போது நாம் நாமாக வாழ்ந்து விடாதபடி மற்றவருடைய காரியங்களை அறிந்து வாழுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார் இல்லையா? நம்ம ஜெபிக்கலாமா? நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, மற்றவர்களை கரம் பிடித்து தூக்கும்போது, மற்றவர்களை உயர்த்தி விடும்போது நாம் இழந்து போகிறதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் நம் மூலமாக தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் வெளிப்படுகிறது, தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் கடந்து செல்கிறது, அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதில் இந்த நாளில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? பார்க்குற நிலைமையிலே இருந்து விடுகிறோமா? இரக்கத்தின் நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? உதவும் நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? தியாகம் செய்கிற மற்றவர்களுக்கு இல்லையா நம்முடைய காரியங்களை உதவி செய்கிற நிலைமையில் தியாகம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய அடுத்தவருடைய கஷ்டத்தை, அடுத்தவருடைய பாடுகளை நம்முடைய பாடுகளாக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். நீயும் அந்தபடியே செய், நீயும் போய் அந்தபடியே செய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே அப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சோஸ்திரம், இந்த நாளில் கூட தகப்பனே இந்த நல்ல சமாரியன் இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காகவும் மக்கள் நன்றி தகப்பனே. நாங்கள் எந்த நிலையில் காணுகிற நிலையில் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறோமா?
கிட்ட வருகிற நிலைமையில் இருக்கிறோமா, மனது இருக்கிற நிலைமையில் இருக்கிறோமா என்று சொல்லி எங்களை நாங்களே சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க, இந்த 7 படியில் நாங்கள் எந்த படியில் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே சிந்தித்து பார்க்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கென்று அநேக காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்யும்படியாக, அநேகரை உம்மிடத்தில் ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் தகப்பனே அப்பா, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனையோடு போராடுறது வந்திருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் தகப்பனே அப்பா அந்த காயப்பட்ட மனிதனுக்கு ஒரு உதவியை கொடுத்தீரே, அதே போல் ஒரு உதவியை நீர் அப்பா பரத்திலிருந்து நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேராக ஆசீர்வதிங்க. பாஸ்டர் மானிமிஸ்டாருக்காக, அவர் குடும்பத்திற்காக, அவர் ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இவனமாக அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்து தகப்பனே உடைய வாழ்க்கை, உடைய தகப்பனே ஐக்கியத்தில் வளரும்படியாக ஒரு நல்ல ஒரு ஜப ஐக்கியத்தை உண்டு பண்ணி தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் கூடும்படியாக கிருபை செய்திருக்கிற உமக்கு நன்றி. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கர்த்தர் அடியனை கொண்டு வந்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். உங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். அருமையான காலை